நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி. பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். பெத்லகேம் வாரம் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்பிக்கையின் வாரம் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. ஏன்னா பெத்லகேமுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் கன்னிமரியாவும் யோசேப்பும். சரிங்களா? கன்னிமரியாவுக்கு தூதர் தோன்றுகிறார், கனவிலே யோசேப்புக்கு தோன்றுகிறார். கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கையினாலே அந்த தூதர் சொன்ன செய்தியை ஏற்றுக்கொண்டு இதோ தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கடவுளுக்காக என்று சொல்லி தங்களையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள். அதான் நம்பிக்கை. நம்பிக்கையின் வாரம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான். இந்த நம்பிக்கை இன்று நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்வதற்குரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார், வழிநடத்துகிறார். அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதா? எதை பார்த்தாலும் பயப்படுறோம், ஓடி ஒளிகிறோம், இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம தயங்குறோம் பல நேரங்களில். எது வந்தாலும் பரவாயில்ல, நான் எதிர்கொள்வேன், கடவுள் என் கூட இருக்கிறார், அவர் என்னை தூக்கி நிறுத்துவார், என்னை வழிநடத்துவார், எனக்கு ஞானத்தை கொடுப்பார், அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை திறமையை நான் பயன்படுத்தி தொடர்ந்து போராடுவேன், சவாலை எதிர்கொள்வேன், வெற்றி கொள்வேன் என்று நம்பிக்கையோடு பயணம் செய்வதற்கு நம்முடைய மனதில் ஆற்றல் இல்லாமல் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அதனால் ஆண்டவர் இந்த வாரத்திலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நான் உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாது, எழுந்து நெல், உன் பக்கமாக நிற்கிறேன், உன்னை வழிநடத்துவேன், கரம் பிடித்து வழிநடத்துவேன்னு சொல்கிறார். அதனால் எதையும் எதிர்கொள்ள ஆண்டவர் துணை இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்க்கையிலே பயணத்தை மேற்கொள்வோம், வெற்றி பெறுவோம். சரிங்களா? இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சிக்குள் போவதற்கு முன்பாக கடந்த வாரம் நான் கேட்ட கேள்வி, 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டில் நான் கடந்த வாரம் என்ன கேள்வி கேட்டேன் ஞாபகம் இருக்குதா? மீண்டுமாக சொல்லுகிறேன். தாய் திருச்சபை தனது குறிக்கோளை அடைய எதனை செய்வதில் தவறுவதில்லை? தாய் திருச்சபை தனது குறிக்கோளை அடைய எதனை செய்வதில் தவறுவதில்லை? இதான் நான் கேட்ட கேள்வி கடந்த வாரம். திருச்சபை எனும் கொள்கை திரட்டில் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் பக்கம் 110 இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவேண்டல் செய்யவும் எதிர்நோக்கவும் செயலாற்றவும். இதான் பதில். இதை கேள்வியோடு இணைத்து சொல்கிறேன். தாய் திருச்சபை தனது குறிக்கோளை அடைய இறைவேண்டல் செய்யவும் எதிர்நோக்கவும் செயலாற்றவும் தவறுவதில்லை. இதை சரியாக எழுதி அமைச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். சரிங்களா? இல்லை அப்படின்னா பரவாயில்ல, தொடர்ந்து வாசிப்போம், நிறைய கற்றுக்கொள்வோம். ஓகே, சரி. இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. முதல் அன்பர் யார் அப்படிங்கிறத பார்த்தலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி, அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம். நலமா நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல, உங்களோட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பெயர் ரீட்டா கிரேஸ். என்னுடைய பேர் மதலை ராஜ். கோயம்புத்தூர் டைசஸ். பங்கு கவுண்டம்பாளையம் டான்பாஸ்கா பங்கு. ஓகே, சரி. உங்க வீட்டுல எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க? எங்களுக்கு 2 பசங்க ஃபாதர். 2 பேரும் யூகேல இருக்காங்க. ஓகே. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பசங்க அவங்களுக்கு. 4 பேரை. நாங்க 2 பேர் தான் வீட்ல இருக்கோம். நாங்க 2 பேர் தான் இங்க இருக்கோம். சந்தோஷம். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மனதிற்கு அமைதி தருவது,
ம். சந்தோஷத்தை கொடுக்குது. சூப்பர். எந்தெந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படி தோணும்? இப்ப மாதாவை பத்தி இந்த அக்டோபர் மாசத்துல மாதாவை பத்தி நல்ல ஜெபமாலை பத்தியும் மாதாவை பத்தியும் மாதா எங்கெங்க காட்சி கொடுத்தாங்க எப்படி எல்லாம் நடந்தது அப்படிங்கறது விவரிச்சு அந்த ஃபாதர் சொன்னார். எங்களுக்கு அது பயனுள்ளதா இருந்தது. ஓகே. அந்த ரோசரி உருவான விதம் அதெல்லாம் எடுத்து நல்லா சொன்னாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. விவிலியம் அறிவோம்ல வந்து பைபிள்ல நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது பிடிச்சது. ஆராதனை பார்ப்போம் டெய்லி. அது ரோசரியும் ஆராதனையும் டெய்லி பார்ப்போம். அதுவும் உங்க மாதா டிவில இருந்து ஒளிபரப்பு வந்து லைவா வந்து அது மிஸ் பண்ண மாட்டேன் நான். ஸோ மாதா தொலைக்காட்சி குடும்பத்துக்கு மற்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பயனுள்ள விதத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க. என்னென்ன மாற்றங்களெல்லாம் கொண்டு வருதுன்னு நினைக்கிறீங்க மாதா தொலைக்காட்சியினால? எங்க குடும்பத்துல வந்துன்னா நான் மற்ற எதுவும் பார்க்காம நிகழ்ச்சிகள்லாம் விருப்பம் இல்லாம இத பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா? கத்தோலிக்க இதுல வந்து திருச்சபையில என்னென்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. நான் நிறைய பேருக்கு சொல்றேன். அப்புறம் நான் அவங்க சொன்னதுனாலதான் நான் வந்து நற்செய்திய வந்து நான் ஸ்டேட்டஸ் போடுறோம் இல்லைங்களா? அந்த ஸ்டேட்டஸ்ல போடுவேன். அதை படிச்சுட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஆறுதலா இருக்கும்பாங்க. பசங்களுக்கு டெய்லி பிளஸிங் வேர்ட்ஸ் அனுப்புவேன். அதெல்லாம் நான் இது மூலமா தான் கத்துக்கிட்டேன் நான். ரொம்ப அருமை அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற நேரம் செலவிடாம, அதிகமா செலவிடாம இதுல செலவிட்டா வந்து நல்லா பைபிளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பக்தியா இருக்கவும் நமக்கு அந்த முயற்சிகள் எடுத்துக்கலாம். எனக்கு அப்படிதான் பண்ணிக்கிட்டேன் நானு. மனதுக்கு அமைதியா இருக்கு. அது பீஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா செய்றீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிகள் நன்றிகள். எங்க பிரேயர்ல டெய்லி உங்களுக்காக நாங்க எல்லாம் பிரேயர் பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்களால முடியாதது நீங்க நிறைய செய்யறீங்க. ரொம்ப நன்றி. கொஞ்சம் கொஞ்சம் செய்யறோம், அவ்வளவுதான். சரிங்கம்மா, சரிங்கய்யா, ரொம்ப நல்லா சந்தோஷமா சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். இயேசுவே நீரே என் மீட்பு, நீரே என் பலி, நீரே உம்மை உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே. 1000 சோதனை என்னை சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே, 1000 சோதனை என்னை சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அஞ்சாதே எனும் உன் திருவாக்கு அடியேனை தேற்றும், அடியேனை தேற்றும். சூப்பர், அருமை அருமை, அழகா பாடுனீங்க. ஒரு புதிய பாடல் நல்லா இருந்துச்சு, கேட்டுக்கிறதுக்கு எனக்கு புதுசா இருந்துச்சு. நல்லா பாட்டு பாடுறது வந்து எனக்கு மனசுக்கு சந்தோஷம். சூப்பர் சூப்பர். இன்னும் நிறைய பாடல்கள் பாடுங்க. இன்னும் மற்ற வாய்ப்புகள் வரும் பொழுது கட்டாயம் நீங்கள் பாடலாம். ஓகேங்களா? நன்றி. ஒரு ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்தருள்வாராக. உங்களை எப்பொழுதும் ஆண்டவர் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ காட் பிளஸ் யூ. நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க. மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கோயம்புத்தூர்லேருந்து ஐயா மதலேன் ராஜ், அம்மா ரீதா கிரேஸ், இவங்க 2 பேரும் பேசுனது ரொம்பவே நல்ல ஒரு கருத்து பகிர்வாக இருந்தது, நல்ல அனுபவமாக இருந்தது. ஸோ நன்றி உங்களுடைய அன்பான பகிர்தலுக்கு. அருமையாக பாடினீங்க ஐயா. அதனால் ரொம்ப சிறப்பான வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். நன்றிகள். அடுத்த அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா?
நாங்க நல்லா ஃபாதர், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட சந்திச்சு பேசுறதுல. உங்க பேர்லாம் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ரெஜினா அமலி ஃபாதர். ம் என் பேர் ஜோசப் மேனுவல் நெல்சன். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க குடும்பத்துல இருக்க உங்க பேர்லாம் சொல்லுங்க. கடலூர்ல இருந்து பேசுறோம் ஃபாதர். உங்க சர்ச் நேம்? எங்களுக்கு கர்மல் மாதா. ஓகே. ம் அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு ஃபாதர். ஓகே. எல்லாருக்கும் மேரேஜ் ஆச்சு. 3 பேரு ஒரு பேத்தி இருக்கிறாங்க. ஓ சூப்பர் சூப்பர், அருமை. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஆன்மீக பயணத்தில் ஒரு வழிகாட்டி ஃபாதர். அது ஆன்மீக பயணத்தில் ஒரு வழிகாட்டி. ஓ அழகா சொன்னீங்க. ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஃபாதர், அது வந்து மாதா டிவி பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஒரு பக்தி, ஒரு முயற்சி எல்லாம் வருதுல்ல ஃபாதர். ம் கடவுள் மேல ஒரு பக்தி, ஒரு இப்படிதான் போகணும், இப்படிதான் வாழணும்ங்கிற ஒரு இது நமக்கு தெரியுது இல்ல ஃபாதர். ஆமா. இப்ப நம்ம ஆன்மீக பயணத்துல போயிட்டு இருக்கிறோம் ஃபாதர். நமக்கு வந்து அது வழிகாட்டணும், ஒரு வழி தெரியும் இல்லையா ஃபாதர். அது நமக்கு வந்து வழிகாட்டுறது நமக்கு. அதனாலதான் நான் வந்து அது இது சொல்றேன் ஃபாதர். என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு அப்படி வழிகாட்டுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஆடரேஷன் ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். ஓகே. ம் ஆராதனையில அதுல நான் கொஞ்சம் நன்மைகள் பெற்றிருக்கேன் ஃபாதர். சரி. அதுக்கப்புறம் நைட்டு வந்து நான் எப்படினாலும் ஃபாதர் இந்த குட் நைட் தாட் பார்த்துட்டு தான் ஃபாதர் நான் படுப்பேன். ஓ சிறப்பு. ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதா இருக்கு, உங்களுக்கு மனம் கவர்ந்ததா இருக்கு? உறவுகள் மேம்பட ஃபாதர் சொல்றது ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். வெள்ளிக்கிழமையில வருது. வெள்ளிக்கிழமை உறவுகள். புதன்கிழமை வந்து நற்செய்தி மலர்கள். நற்செய்தி மலர்கள். ரெகுலரா கேட்போம் ஃபாதர். நாங்க ராத்திரில அந்த பாட்டு போடும்போது நல்லா கேட்போம், கேட்டுட்டு இருப்போம் ஃபாதர். அது ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாதர். குட் நைட் டாக் இது பண்றாங்க. பிரதர் செல்வம் ஒருத்தர் பேசுவார்ல. ஆமா ஆமா, 7 மணிக்கு. அது அது வீட்டுல ரொம்ப நல்லா விரும்பி பார்ப்பாங்க. இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறோம், இந்த அனுபவத்தெல்லாம் பெற்றுக்கிறோம். ஆனால் ஒரு குடும்பத்துக்கு மாதா தொலைக்காட்சி என்னென்ன விஷயங்களை வந்து வாழ்கிறதுக்கு வழிகாட்டுது, ஒரு குடும்பத்தில் ஒரு தூண்டுதலாக இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயத்தில் நம்ம வளர்ந்துருக்குறோம், என்னென்ன விஷயத்தை கற்றுருக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? பைபிளை பற்றி நமக்கு நிறைய தெரியுது ஃபாதர். அந்த பைபிள் அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அனலைஸ் பண்ணும்போது அது கேட்கும்போது இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிற ஒரு தாட்டு வருது ஃபாதர். இப்ப அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வருது ஃபாதர் அந்த பைபிளை படிக்கிறதுக்கு. சூப்பர். ரொம்ப உடம்பு சரியில்லாத போது நாங்க ரொம்ப வேண்டிக்கணும் ஃபாதர். அப்போது வந்ததும் தந்த நிகழ்ச்சியில நாங்க அத அனுப்பிச்சது சாட்சியா லெட்டர் போட்ட ஃபாதர். அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி இது பண்ணாங்க. இப்ப கடவுள் கிருபையால நல்லா இருக்கு ஃபாதர். ரொம்ப நல்லா இருக்காப்ல. அது ரொம்ப சாட்சியா சொல்லலாம் ஃபாதர் நாங்க. ரொம்ப உண்மையிலே கடவுள் உங்க பக்கம் நின்றுக்கிறார், உங்களை மாதா தொலைக்காட்சி வழியா ஆசீர்வதித்திருக்கிறார். சந்தோஷம் சந்தோஷம். மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுவேன் ஃபாதர். இந்த மாதிரி நான் மாதா தொலைக்காட்சியில பார்த்தா எனக்கு வந்து சில நன்மைகள் கிடைச்சது. அதனால நீங்களும் மாதா தொலைக்காட்சியை பாருங்க. பார்த்துட்டு அப்படியே இருக்காதீங்க. அந்த மாதா தொலைக்காட்சி வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாம தான் அவங்களுக்கு செய்யணும். உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்ய அப்படின்னு சொல்லுவேன் ஃபாதர். ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய கேட்பதற்கு முன்னாகவே மாதா தொலைக்காட்சிக்காக நீங்க பரிந்து பேசிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி 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 நன்றி. சரி, ஒரு பாட்டு பாடுங்க, 2 பேரும் சேர்ந்து கேட்போம். No
சூப்பர் சூப்பர், அருமை அருமை. தேங்க்யூ ஃபாதர். நீங்க என்ன கோயில்ல வாசிப்பீங்களா? மாஸ்டர் ஃபாதர் இப்போ வயசாயிடுச்சு, 78 வயசு ஆகுது. அப்படியா? பேரெல்லாம் போய் வாசிப்போம். அப்படியா? 27 வயசு மாதிரி தானே இருக்கிறீங்க. ஃபாதர் எங்க ரெண்டு பேரை வந்து கிட்டாரிஸ்ட். வாவ், சூப்பர். ஒரு பேத்தி ஒரு பேரை வந்து இது கீபோர்டு. கிரேட். அருமை, இசை குடும்பம். சிறப்பு சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சந்திச்சது. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுத்து எப்பொழுதும் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதித்திடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்க. மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றி நன்றி. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, கடலூர்லேருந்து ஐயா ஜோசப் அவர்களும் அம்மா அமளி அவர்களும் பேசினாங்க. ரொம்ப சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா கிட்டார் வாசித்து அசத்திட்டாங்க. ஒரு இசை குடும்பத்தில் இருந்து பேசியிருக்கிறோம். அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மகா தொலைக்காட்சி எந்த அளவிற்கு அவங்க குடும்பத்தை சென்று சேர்ந்திருக்கிறது, அதனால் என்ன அனுபவத்தை பெற்றாங்க அப்படிங்கலாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய பகிர்தலுக்கு, உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றிகள். ரொம்ப சூப்பர். உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம். இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட சொல்லலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி பார்க்கப்பலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலமுடன் இருக்கிறோம் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல. ஹாய் குட்டீஸ், ஹாய். வெரி குட். இயேசுவுக்கே புகழ் சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இயேசுவுக்கு நன்றி. நல்லா இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, எல்லாரும் உங்க பேர்லாம் சொல்லி எல்லாரும் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கங்க. ஓகே. 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 அந்த குட்டி பாப்பா பேரு சுபத்ராங்க ஃபாதர். எங்க இருந்து பேசுறீங்க? வேடபட்டி லூசு மாதா காலனி. எங்க இருக்குது? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சொல்லுங்கம்மா, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? இறையாட்சி. மாதா டிவி கூடவே இருந்துட்டு ஆட்சி செய்யறார் மாதா டிவி மூலமா. சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்க. என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பாப்பீங்க? காலையில 5:30 மணிக்கு தியானம் பாப்போங்க ஃபாதர். கடவுள் வணக்கம் அப்படியே கண்டினியூவா போயிட்டே இருக்குங்க. வேற ப்ரோக்ராம் எதுவும் பாக்குறது இல்லைங்க. கடவுள் வணக்கம் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஜெபமாலை 10 மணிக்கு ஜெபமாலை கிடைக்குது. அதோடவே ஆராதனை, மறுபடியும் மதிய திருப்பலி அப்படியே போயிட்டே இருக்கோம். மாதா டிவி பாக்குறதுனால என்ன நீங்க பயன்படுறீங்க? என்ன பயன்படுன்னா, நம்ம கிறிஸ்தவர்களா இருந்து நம்ம வாழ்வியல்ல எப்படி நாம இருக்கணும், நடைமுறையில எப்படி நாங்க கிறிஸ்துவ அந்த பிள்ளைகளா நாங்க வாழணும் அப்படிங்கறத நீங்க தெளிவுபடுத்துறீங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் மாதா டிவி என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? குழந்தைங்க இப்ப லேட்டஸ்டா வந்து ஜூனியர் சிங்கர் கேக்குறீங்களா? கிட்ஸ் ஜூனியர் சிங்கர். அது குழந்தைங்க பாட்டு கத்துக்கிறாங்க. தாத்தா கதை சொல்ற தாத்தா ஈவினிங் வந்தாருன்னா இவங்க எல்லாம் கதை கேட்கறது தான். கதை கேட்கிற ப்ரோக்ராம் அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர். அம்மா நீங்க சொல்லுங்க, பெரியவங்க. அம்மா பெரியம்மா, உங்களுக்கு மாதா டிவி எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? சரி சரி, சூப்பர் சூப்பர். ஹாய் குட்டீஸ், மாதா டிவி பார்த்துருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். அது போதும் அது போதும். நான் சொல்ல சொல்ல செய்யுங்க. தந்தை, மகன்,
தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர், அழகா சொன்னீங்க. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய போர்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல நடந்துட்டு சொன்ன மாதிரியே நிறைய போர்கள், அழிவுக்குள்ளான போர்கள் நடந்துட்டு இருக்குது. அப்ப நம்ம இருக்கிற காலத்துல ஆண்டவரை பின்பற்றி வரணும், அவருடைய மீட்பின் பாதையில போகணும்னா மத்த எந்த ப்ரோக்ராம் பார்க்காம தயவு செஞ்சு மாதா டிவியும் பாருங்க. சூப்பர், சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. வெரி நைஸ், ரொம்ப அழகா எல்லாரும் பேசுனீங்க. ஒரு பாட்டு பாடுறீங்களா? கேட்கலாம். இறைவனின் தாய்மறி எங்களுக்காக வேண்டும் தாய் உந்தையை காட்டிடுமே. விண்ணக வாழ்வு கடக்கும் போது இயேசு கிறிஸ்துவை காட்டுவாய். கிருபாகரி தயாபரி கிருபாகரி தயாபரி சூப்பர், சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். எல்லாம் கை தட்டுங்க. அழகா பாடினாங்களா? கை தட்டுங்க எல்லாரும். வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் பாராட்டுக்கள், நன்றிகள். குழந்தைகளுக்கும் நன்றி. எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சிங்க. ஒரு ஜெபம் சொல்லி முடிக்கலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. சிறப்பாக அந்த குழந்தைகளுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுப்பாராக. நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அருள்வாராக. நல்ல முறையில் படித்து நல்ல தலைவர்களாக இவர்கள் உருவாக ஆண்டவர் துணை செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்து அமைதியையும் மகிழ்ச்சியும் தந்திடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி, ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதில். அம்மா புதுசாக வந்திருக்காங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. வெரி குட். மாதா டிவி உங்களுக்கு இப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஓகே, வாழ்த்துக்கள். வீட்டுல தனியா இருக்காருங்க ஃபாதர். அவங்க 24 மணி நேரம் மாதா டிவில மாதா அம்மா கூட சேர்ந்து அவங்க வீட்டுல இருக்காங்க. சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதெல்லாம். தொடர்ந்து மா தொலைக்காட்சியை பாருங்க. மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. நன்றி, நன்றி, தேங்க்யூ. பாய் 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 குட்டீஸ், பாய். மரியே வாழ்க. மரியே வாழ்க சொல்லுங்க. வெரி குட், தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கோயம்புத்தூர் வேடப்பட்டியிலிருந்து ராஜம்மாள், அப்புறம் கவிதா அவங்கெல்லாம் பங்கெடுத்தாங்க. குழந்தைகள்லாம் பங்கெடுத்தாங்க. அச்சோ, ரொம்ப அட்டகாசமாக வித்தியாசமாக இருந்துச்சு இல்லைங்களா? இந்த குட்டீஸ்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க ஒரு ஆட்டம் பண்ணி அவங்க ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படி தான் நம்மளும் இருந்திருப்போம். இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நன்றி சகோதரி, உங்களுடைய அருமையான பகிர்தலுக்கு நன்றி. குழந்தைகளே எல்லாருக்கும் பாய். ரொம்ப அழகாக பேசுனீங்க, சந்தோஷமாக உட்காந்துருந்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். ஓகே, இன்று பங்கெடுத்த எல்லாருக்குமே சிறப்பான நன்றிகளை சொல்லிக்கிறேன். மாதா தொலைக்காட்சி அருமையாக நேசிக்கிறீங்க, அது உங்களுடைய பகிர்தலில் தெரிந்தது, உங்களுடைய கருத்துக்களில் தெரிந்தது. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியோடு இணைந்திருங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அருட்தந்தையர்கள் நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களை எப்போதும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். சரிங்களா? ஓகே, நன்றி, நன்றி. இப்போ சரி, அடுத்ததாக நம்ம இறைவார்த்தையை மனப்பாடம் செய்யணும். இன்றைக்கி என்ன இறைவார்த்தை? திருவருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்து பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 வரை. சரிங்களா? 1 முதல் 12 வரை ரொம்ப சிறப்பான நற்செய்தி கொடுத்துருக்கு. அதாவது திருமுழுக்கு யோவான் விண்ணரசின் வருகையை பற்றி அறிவிக்கிறார். அதுதான் அதில் என்ன ஒரு இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலான்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனதை தொட்டது இன்று அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்தேயு 3:10. மத்தேயு 3:10 நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், ஓகேங்களா? ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். ஏற்கனவே
மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். அதனால் திருவருகை காலம் வந்துருச்சுனாலே பயமுறுத்துவாங்க. நான் பயமுறுத்துறதுக்காக இந்த இறைவசனத்தை சொல்லலை. நம்ம மனமாற்றம் அடைய வேண்டும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மை நோக்கி எதிர்நோக்கி காத்திருப்பது ஒன்றே ஒன்று தான், மனம் மாறுங்கள் அப்படிங்கிறது தான். அதனால தான் திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், தயாராக இருங்கப்பா, நற்கனி கொடுங்க. நற்கனி கொடுக்கலன்னா நீங்கள் இங்கே இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ என்ன நல்ல கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ மனமாற்றம் அடைந்தால்தான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அதற்கு நம்முடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். ஓகே, சரி. 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டிலேருந்து நான் கேட்க இருக்க கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நான் கேட்க போகிறேன், குறித்து வச்சுக்கோங்க. திருச்சபை கிறிஸ்துவின் அடையாளம் சுடர்விட்டு ஒளிருமாறு எவற்றை பெற தன் மக்களை தூண்டுகிறது? திருச்சபை கிறிஸ்துவின் அடையாளம் சுடர்விட்டு ஒளிருமாறு எவற்றை பெற தன் மக்களை தூண்டுகிறது? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் திருச்சபை எனும் கொள்கை திரட்டை எடுத்து வாசிங்க, அதற்கான பதிலை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச பதிலை என்ன பண்ணுங்க, எழுதி அனுப்புங்க. ஓகேங்களா? 7358080807 735808007. இப்போ நான் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த கொள்கை திரட்டு குறித்து கேள்வி கேட்டிருக்கல, அதுவும் நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதை பற்றிய அறிவிப்பும் நான் கொடுக்க இருக்கிறேன். இவ்வளவு நாள் பங்கெடுத்தவர்கள் யார் என்றும் குறித்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு பரிசும் நாங்கள் வழங்க இருக்கிறோம். சரிங்களா? அதனால் விரைவில் எழுதி அனுப்புங்க இந்த கேள்விக்கான பதிலை. ஓகே, சரி. அப்புறம் வேறு என்ன, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? உங்களுடைய கருத்துக்களை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இதே அலைபேசி எண் தான், 735808007. இதற்கு நலமா ஃபாதர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சு வைங்க. நான் உங்களை அடுத்த வாரம் அழைப்பேன், நலம் விசாரிப்பேன். சரிங்களா? அதுவரை நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, நம்மை பாதுகாப்பாராக, தீமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை காத்து வழிநடத்துவாராக, அமைதி மகிழ்ச்சி நம்முடைய குடும்பங்களுக்கு அருள்வாராக, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை வழங்குவாராக, எல்லாரையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம், பல அனுபவங்களை கற்றுக்கொள்ளலாம். அதுவரை பாய், சந்திப்போம்.